டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேரக்டர் வந்து அருண் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் லாஸ்ட்லியா சொன்னாங்க நேசமணி அப்படின்ற மாதிரி உண்மையாகவே வந்துட்டு அவங்க செட்டில் உள்ளே இறங்கும் போது கான்ட்ராக்டர் நேசமணி வடிவேல் சார் வந்து அப்படியே ஒரு 10 பேரை வந்து இறங்குவாங்க. டே இதாண்டா பேலஸு இங்கே இருக்கணும் ராஜபுரம் சேர்ந்தவனுக்குன்ற மாதிரி தான் உள்ளுக்கு வந்துட்டு செட்டுக்கு வந்து டே இதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ண போகிறோம் எவனா ஏடா கூடவும் பண்ணிங்கன்னா அடிச்சே கொண்டுரும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இறங்கி என்ன பண்ண வேலை வாங்குவார். ஸோ அவங்க டீம் பார்த்திங்கன்னா ஒரு 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 டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிலாம் இருக்காது. நீட்டாக அவங்கவுங்க ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் அருண் கூட சேர்ந்து சுகுமார் சார் அவர் இருக்கார் கோ டேரக்ட் பண்ணுறது, அவர் அமேசிங்கான கேரக்டர். ஏன்னா அவர் ஒரு அருணுக்கு பின்னாடி இந்த பக்க பலமே அவர் தான். கிட்டத்தட்ட ஓகே இந்த நாள் இதை பிளான் பண்ணுறாங்க, எப்படி இதை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ மீன் லைக் அந்த போகிறோம் செட்டுக்கு போகிறோம் நாளைக்கு ஒர்க் பண்ணுறதான் பார்ப்போம். ஆனால் ஒரு இடமும் வந்து ப்ராப்பராக வடிவமைச்சு இந்த டைம் இது எடுக்க போகிறோம், இதுக்கு அடுத்து இங்கேருந்து அடுத்த சீன் இந்த இடத்துக்கு போக போகிறோம், ஷிஃப்ட் இருக்கும், இங்கே முடிச்சுட்டு இங்கே வரப்போகிறோம் அப்படிங்கிறது சுகுமார் சார் வந்து ரொம்ப அமேசிங்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அருணுக்கும் சுகுமார் சார் அவருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. தென் டீமில் ஒர்க் பண்ண குலத்தங்கவர்மன் சார் டிஓபி, அவர் வந்து எப்படின்னா ஒரு இந்த கதைக்கு என்ன மாதிரி வந்து ஒரு ஒளிப்பதிவு பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை கரெக்டாக வந்து ஒரு பண்ணி கொடுத்துருக்காரு. அமேசிங்காக வந்துட்டு ஒரு சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து ஓம் பிரகாஷ் சார், அவருக்கு வந்து சொல்லணுன்னா இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நான் வந்து டேரக்டர்கிட்ட கேட்கும்போது இது ஓகேவா இந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். நான் இல்லை பிரதர் இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வேணும், ஏன்னா அது கதைக்க தேவைப்படுதுன்ற மாதிரி தான் கேட்டார். ஏன்னா திடீர்னு ஃபஸ்ட்டு படம் ஃபைட் சீக்வன்ஸு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும் போகும்போது ஓம் பிரகாஷ் சார் வந்து அதை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த கேரக்டர் இவனுங்கெல்லாம் வந்து எப்படி சண்டை போடுவானுங்க இயல்பாக அதை அப்படியே எடுப்போம்னு சொல்லி நீட்டாக வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி க்ரூம் பண்ணி அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்தார். ஓகே தம்பி உனக்கு என்ன மாதிரி ஒரு இப்படி வருதா, ஓகே எனக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக் இருந்தாலும் நான் வந்து அந்த அப்ரோச் பண்ணி எப்படி அவங்கள டேக்கிள் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன நேக்கில் இருக்கும், அதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இது இந்த மாதிரி பண்ணுங்க நான் அதை கட் பண்ணி இவ்வளோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி அழகாக வந்து ஓம் பிரகாஷ் சார் பண்ணி கொடுத்தாரு. தென் மோகன் சார் அவங்க இன்னொரு அசோசியேட் டைரக்டர், அவரும் வந்து டைமுக்கு எந்தெந்த ஷாட் வந்து போகணும், இப்போ ஏதாவது ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுதுன்னா டைம் ஆகுதுன்னு எல்லாரையும் ரஷ் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பார். தென் கண்டினியூட்டியோட கிங் அவர். எனக்கு தமிழ் சினிமாவில் நான் இப்போ தான் வந்திருக்கேன், நான் ஃபஸ்ட்டு பார்த்ததில் அவர் தான் கண்டினியூட்டி கிங். ஸோ ஒரு கண்டினியூட்டி நீங்கள் வந்து கையை ஹரி இப்படி வச்சுருந்தீங்க அந்த ஷாட்டில் அப்படின்னாங்க. சார் அது பரவாயில்ல சார் காமெடி தானே சார் லைட்டாக அப்படி பண்ணிக்கலாமா சார், இல்லை அது அப்படியே வச்சுக்கோங்களேன் அப்படி கண்டினியூ பண்ணுவார். ஸோ கண்டினியூட்டி பார்த்தா அவர் பயங்கரமாக சொல்லலாம். சார் தாமு சார் பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர், ஸோ அவரும் அமேசிங்காக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாரும் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் யாரை விட்டுருந்தா. அண்டு இன்ஃப்ளூயன்சர் சார்லாம் இருக்கிறேன், ஸ்ரீராம் சார் இருக்கார். ஸோ நன்றி சார் எங்கள் படத்துக்கு நீங்கள் இது பண்ணி கொடுத்தது. விக்னேஷ் இருக்கார், விக்னேஷ் கிச்சன். ஸோ அவர் நல்ல வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்சர், ஸோ அவரும் நல்லா ஒரு வீடியோஸ்லாம் ரோல் பண்ணியிருக்கிறாரு. தென் அடுத்து ரயான் வந்து அப்பா இந்த பொண்ணுங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இந்த பிக் பாஸ் உள்ளுக்கு போன்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரியுது ஃபேன்ஸு பார்த்தா பொண்ணுங்க ஃபேன்ஸு சரி, அங்கே இருக்கிற பிக் பாஸை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லா ஃபேன்ஸும் ரயானுக்கு ஒரு அமேசிங்கான ஃபேன் பேஸ் வந்துட்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அவர் வந்து இந்த படத்தில் அவர் பார்க்கணும்னு நினச்சி வரவங்க வந்து ரொம்ப அவர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ பிரதர். தென் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் தென் வந்து பி வாசு சார். ஸோ பி வாசு சார் அப்படின்னு வரப்போகிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. எனக்கு காலையில் நான் அங்கேருந்து கிளம்பி நான் ஒரு பிரச்சனையிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது தான் பி வாசு சார் சொன்னால் அடிச்சு பிடிச்சி நானும் வேகமாக வந்துட்டுருக்கேன். வந்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு ஒன்று சொன்னார், ஒரு சூப்பராக டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சார் அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன் சார். அது என்னோடய சுச்சுவேஷன் பட் வந்து அது எனக்கு வந்து அது ஒரு பெரிய லெஜண்ட் இருந்து ஃபஸ்ட்டு லேர்னிங் மறுபடியும் அது. ஸோ அதுக்கு வந்துட்டு சார் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப செரிஷிங்கான மூமெண்ட் தான். அவர் இன்னும் நிறைய படங்கள் பார்த்து நான் ரொம்ப சந்திரமுகி சார்லாம் ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன். ஸோ வந்து சார் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.